ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா என்னதான் உச்சத்துல நம்ம போயிருந்தாலும், ஒரு சிலருக்கு ஒரு சில ஆசைகள் விடாது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல கூட நெறைய பேர் நெறைய சாதனை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பிசினஸ் வேணும்ல. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சைட்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அதுபோல தான் என்னதான் நீங்க உச்சத்துல போயிட்டு இப்போ சினிமா துறையிலே நீங்க எடுத்துட்டாலும், தனக்குன்னு ஒரு பிசினஸ் வேணும். ஏன்னா பேக் நம்மளுக்கு எப்பவுமே பேக் எண்ட் வேணும். ஏன்னா நாளை பின்ன சினிமா நம்மள கைவிட்டுடுச்சுன்னா, அத வச்சு நம்ம பொழப்ப நடத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேக்ல என்ன பண்ணிப்பாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே இருக்கட்டும். ஆனா இந்த நடிகை போய் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ரொம்ப குமுறுன்னு குமுறாங்க. ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா, அவருடைய கணவர் என்ன பண்றாரு, என்னென்ன வேலையோ போய் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி என்ன செஞ்சாங்க, யார் அந்த நடிகை அப்படின்றத பாத்துரலாம் வாங்க. சினிமால கலக்கி கொண்டிருக்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் அவருடைய கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இவங்க 2 பேரும் செஞ்ச அட்டூழியம் என்ன அப்படின்றத கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. சமீபமா பார்த்தீங்கன்னா, நயன்தாரா ஃபெமி நயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்எம் இந்த கம்பெனிக்கு கீழே வருது. முதல்ல இந்த எம்எல்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கேட்கலாம். சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சதுரங்க வேட்டையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணும், ஒரு பொருளை ப்ராடக்ட் பண்ணி இப்போ 1000 ரூபாய் கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்குறேன்னா, நான் என்ன பண்ணணும், அதை ரெஃபர் பண்ணி ஒருத்தரை கொண்டு வரணும். அது பெரிய இந்த சங்கிலி மாதிரி ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்கும். இது மூலியமா எனக்கும் பணம் வரும், நான் சேர்ந்து இருக்கிற நிறுவனத்துக்கும் என்ன பண்ணும், பணம் வரும். ஸோ இதுதான் எம்எல்என் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த எம்எல்என் கம்பெனில தான் ஃபெமினைன் அப்படின்றது என்ன பண்ணாங்க, அட்டாச் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சானிடரி நாப்கின், அப்புறம் கிரீமு, பவுட்ரு, சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் என்ன பண்றாங்க, நயன்தாரா என்ன பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் கடையிலயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லை பெரிய பெரிய பிக் பஸார் நிறைய மால்ல போயிட்டு நீங்க போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. இவங்க கிட்ட அந்த வெப்சைட் இருக்கும், அவங்க கிட்ட தான் கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பொருட்களை இவங்க காஸ்ட்லியா விற்கிறாங்க. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியா விற்கிறாங்க. ஸோ இதுலயே இந்த அளவுக்கு கட்டுழியம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. சமீபமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமினைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க மதுரையில் நான் நினைக்கிறேன். ஆமா அங்க ஈவெண்ட் நடத்தினாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. இது ஒரு ஆட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கம்பெனியில சேர்ந்தீங்கன்னா, உங்களை உறுப்பினரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், நயன்தாரா கூட என்ன பண்ணலாம், போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆட் ஒன்று கொடுக்குறாங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஓகே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் தான் நம்மளுக்கு தான் தெரியுமே, ஒரு ஆக்டர்ஸ் கூட போட்டோ எடுக்கணும்னா நம்ம முந்தி அடிச்சுட்டு போவோம். அதுவும் நயன்தாரா கூட போட்டோ எடுக்கணும்னா சொல்லவா வேணும்ப்பா, பரவாயில்லப்பா, அந்த கடவுள் கூட போட்டோ எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், முந்தி அடிச்சு என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு காலையில 6 மணிக்கே போயிட்டு என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ப்ரோக்ராம்லாம் நடக்கும், நம்ம என்ன பண்ணலாம், நயன்தாரா வருவாங்க, அவங்க கூட போட்டோ எடுக்க கிட்டக்க பாத்துக்கலாம் நயன்தாராவை, அவங்கள பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க, சரி எப்படியாச்சுன்னா இவங்க கிட்ட போட்டோ எடுத்துடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த கம்பெனில தங்களை என்ன பண்றாங்க, இணைச்சிட்டு அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சரி போனாங்க, பொதுமக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன டீ கூட கொடுக்கலங்க, காப்பி கூட கொடுக்கல. காலையில 6 மணிக்கு போனவங்க ஈவினிங் தான் என்ன பண்றாங்க, விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் அந்த பில்டிங்குள்ளேயே வராங்க, அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கே வராங்க. காலையில இருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு டிஃபன் தரல, லஞ்சு தரல, டீ தரல, காஃபி தரல, எதுவுமே நயன்தாராவுடைய கம்பெனி எதுவுமே தரவே இல்லை. எல்லாமே அவங்க கை காசு போட்டு என்ன பண்றாங்க, டீ குடிச்சுக்கிறாங்க, காஃபி குடிச்சுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க, லஞ்ச் சாப்பிடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. இவங்க ஈவினிங்கா என்ன பண்றாங்கன்னா, வந்ததே என்ன பண்ணீங்கன்னா, ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இவங்க அந்த ஹால்லே இருந்திருப்பாங்க. உடனே என்ன பண்றாங்க, நான் ரூம் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரூம் போயிட்டாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, காத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எப்படியாச்சும் போட்டோ எடுக்கணும், இவங்க எதனா பேசுவாங்க. ஆனா இவங்க எதுவுமே பேசாம என்ன பண்ணாங்க, ஒரு 1/4 மணி நேரம் தான், அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ள பண்ணாங்க, ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, இது மாதிரி இவங்களுக்குள்ள நாங்க ஒரு விளம்பரம் போட்டோம், இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரவங்களுக்குலாம் நயன்தாரா கூட போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விக்னேஷ் சிவன் நவா எல்லாருமே அவங்க காத்து இருக்கிற மாதிரியும் இவர் வாலண்டியர் போட்டோ தான் அதை எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இவங்க தான் விளம்பரமே போட்டது. நீங்க வந்தீங்கன்னா இதுல
உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டீங்கன்னா போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் போட்டுது. ஆனா இங்க விக்னேஷ் சிவன் என்ன இப்படி திருப்பி போறாருன்னா, இவங்க என்னவோ போட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்த மாதிரியும் இவங்களா வந்து போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் பண்ற நயன்தாரா எதுக்கு இது மாதிரி இருக்கணும், எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்றா. ஏன்னா இவங்க வந்து டாப் உச்சத்துல இருக்காங்க, இருந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ஒரு படத்துக்கே அவங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க திருமணத்தையே வியாபாரம் மாத்தினாங்க, அதுவும் நம்ம பேசும் பொருளாச்சு. ஏன்னா நிறைய ஒரு தனியார் ஓடிடி தளத்துல வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்து நிறைய கோடி கணக்குல அந்த சினிமா வீடியோ வந்து என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்கல்ல, பொதுமக்களையும் இந்த அளவுக்கு ஏமாத்தணுமா, அவங்களையும் இந்த அளவுக்கு வந்து முட்டாளாக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நம்ம விக்னேஷ் சிவன் இருக்காருல்ல, அவர்லாம் வந்து நயன்தாராவே மிஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில போயிட்டு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணிருக்காரு, ரேட்டு கேட்டிருக்காரு. என்னடா இது ஒரு ஆச்சரியம், ஒன்று புரியவே இல்லை. எல்லாம் இதுனா ஒரு தனியார் கெஸ்ட் ஹவுஸ் கேட்டா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணிருக்காரு, ரேட்டு கேட்டிருக்காரு. என்ன ஒரு துணிச்சல் பார்த்தீங்களா நம்ம தலைவருக்கு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் பணம் செய்யற ஒரு வகையான ஒரு இது அது நான் என் வாயில சொல்றதுக்கு விரும்பல. இருந்தாலும் பணம் செய்யற மாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க கிட்ட பணம் கொழுத்து கிடக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸே போய் என்ன பண்ணிருக்காரு, ரேட்டு கேட்டிருக்காரு. அது ஒரு புறம் சர்ச்சை இருக்கு. ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி அரசியல் பிரபலம் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு துணிஞ்சு வந்து மக்களை முட்டாளாக்கி ஏமாற்ற முடியுமா, கவர்மெண்ட் பில்டிங்கே ரேட்டு கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் பேசும் பொருளா ஆயிருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் பண்ணது வந்து ரொம்ப 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 தப்பு. இவங்களை பத்தியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இவங்க பண்ற காரியம் வந்து என்ன பண்ணுது, பேச வைக்குது. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்களை வந்து இந்த அளவுக்கு ஏத்தி வச்சோம் பார்த்தீங்களா, ரசிகர்கள் ஆகிய நம்மளதான் சொல்லணும். ஏன்னா இவங்க படத்தை வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் டிக்கெட் ரேட் எவ்வளவு ரேட்டுக்கு இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த ரேட் எல்லாம் பார்க்காம இவங்க படத்தை பார்த்து ஆகணும் அப்படின்றத முந்தி அடிச்சு போயிட்டு நம்ம பார்த்து இவங்க இப்ப இந்த உச்சத்துல இருக்காங்க. சோ இந்த உச்சத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணலாம் பரவாயில்ல, மக்களை நீங்க ஏமாத்தா இது மாதிரி இருங்க, அதுதான் ரொம்ப 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 கேட்டுக்கொள்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு MLM கம்பெனி மூலியமா சேர்ந்து மக்களை இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா, இவங்க மக்களுடைய என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இவங்களுடைய மக்களுடைய இந்த பணத்துல வாழ்ந்து சுகமா இருக்கணுமா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. போக போக பார்க்கலாம் இது என்ன எந்த அளவுக்கு வருதுன்னு. இதை பத்தி உங்களை கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.